ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய ஒரு சிம்பிள் மெத்தட் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ட்ரா இன்றைக்கி நம்மளுடைய இந்த சனிக்கிழமை 13/1/2024க்கு ஒரு சில குளூக்கள் கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸை நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிப்படட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், அல்லது பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்கும் நம்மளுடைய ஜாயின் பட்டன். வேண்டாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரிட்ரா வந்து நம்ம டோட்டோக்கும் சரி 2Dக்கும் சரி நம்ம வந்து 4Dக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த 13ஆம் தேதி ட்ராவுக்கு நம்மளுடைய 10ஆம் தேதி அதாவது புதன்கிழமை ரிசல்ட்டை தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா கடைசியாக வந்த ரிசல்ட்டு புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ரா ரிசல்ட்டை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது நண்பா. ஒரே நம்பரை வந்து திருப்பி அடிக்கும்போது அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் அதிகபட்சமாக நம்மளுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு நண்பா. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ட்ராக்களை நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரே நம்பர் வந்து திரும்ப வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ்லேருந்து மறுபடியும் நம்மளுக்கான பெய்ட்ஸ் உருவாகுது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10ஆம் தேதி வந்து அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு சாதாரண நம்பர்ஸில் வந்துருந்தால் பரவாயில்ல, ஸ்பெஷல் கன்சலேஷனில் வந்தால் பரவாயில்ல. நம்மளுடைய செகண்ட் தேர்டில் இருக்கிற அந்த 2 நம்பர் தான் நண்பா நம்மளுக்கான கீ நம்பர். ஸோ நம்மளுக்கு செகண்ட் ப்ரைஸில் வந்து 1914 கிடச்சிருக்கு. தேர்ட் ப்ரைஸில் வந்து 1491 சொல்லிட்டுருக்கு. இது ரெண்டுமே சேம் ரோல் நம்பர் நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கான குழுவும் இதெல்லாம் தான் நண்பா ஆரம்பிக்குது. ஏன்னா இதிலிருந்து நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149X. ஸோ இதுதான் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸ்ஸிங். வேறு ஏதாச்சும் நம்மளுடைய மற்ற நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை போட்டுடலாம். 0185ங்கிற நம்பர்ஸ் வேறு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். ஸோ இங்கே 7 ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இது இல்லை. 3587ங்கிறது 3587 ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 3587 இங்கே இருக்குது நண்பா. இதுவும் நம்மளுக்கு ரோலில் வந்திருக்கு நண்பா. சாரி, 3587 அதே நம்பர் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ரோல் நண்பா. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8753 இதை வந்து நம்ம எக்ஸ் படி ரோல் பண்ணணும். இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 4728 4728 இல்லை. 5223 இல்லை. அதுக்கடுத்து 6458 இங்கே இருக்கு நண்பா. இது ரெண்டும் ஒரே நம்பர். ஸோ இதிலேருந்து கிடச்சிருக்க நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8456. இது சேம் தான், எக்ஸு அண்டு ரோல். ஸோ நான் கடைசியாக சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் ஒரே நம்பர் நண்பா. அதே மாதிரி இதுவும் ஒரே நம்பர். 6182 ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். 6182 இல்லை. 6756 இல்லை. 6798 95 போச்சு. ஸோ இது இல்லை. அதுக்கடுத்து இங்கே 0129 கிடையாது. 1393 இதுவும் இல்லை. 2698 இதுவும் இல்லை. 4991 இதுவும் இல்லை. அப்புறம் 6795 இல்லை. 8402 இதுவும் கிடையாது. 8606 இதுவும் இல்லை. 9559 இதுவும் நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு இந்த 3 நம்பர்ஸ் தான் நண்பா. ஸோ இந்த 3 நம்பர்ஸையும் நம்ம வந்து கீழே இறக்கிடலாம். G1 படி இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1914 8456 8753. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரியான நம்பர்ஸ். இது ரெண்டும் நம்மளுக்கு சிங்கிள். இது நம்மளுக்கு
டபுள். ஸோ அது சிங்கிள், இது டபுள். இப்போ நம்மளுக்கு இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள், இது நம்மளுக்கு டபுள். இப்போ இதை நம்ம வந்து பிரிக்கலாம் நண்பா. G1 படி இப்போ நம்பர்ஸை பிரிக்கலாம். ஒன் 9 4x. இந்த எக்ஸுங்கிற நம்பர் வந்து ஒன் 9 4 ரோல்டு வரணும்பா. இந்த மாதிரி வரும். இதை நம்ம பிரித்தோம்னா, இதை நம்ம தனித்தனியாக பிரித்தோம்னா நம்மளுக்கு 19 40 19 41 19 42 19 43 19 44 19 45 19 46 19 47 19 48 19 49 2 4 6 8 10 நம்பர் ஆச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம டபுளில் இருந்தால் நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ மறுபடியும் டபுளுக்கான சான்சஸ் இருக்காது. அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு இந்த 1941 1944 1949 இந்த 3 நம்பரை தூக்கி விட்டுறலாம். மிச்சம் இருக்கிற 6 நம்பரை நம்ம வந்து ரோலில் எடுத்துக்கலாம் நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய இந்த 1949ங்கிற கெஸ்ஸிங் நம்பர். இதை நம்ம ரோலில் கொடுத்தா நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை எட்ட முடியும் நண்பா. ஏன்னா இந்த மாதிரி 2 தடவை வர நம்பர்ஸ் எல்லாமே அப்படி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஸோ நம்மளுடைய இந்த நம்பர்லேருந்து எடுத்த நம்பர். இப்போ இங்கே சிங்கிளாக இருக்கிறதுனால இதை நம்ம டபுளாக பிரிக்கணும் நண்பா. ஸோ அப்படி டபுளாக பிரிக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான நம்பர்ஸ் கிடைக்கும். சிங்கிளாக இருந்தாலும் அதிகப்படியாக இருக்கும், ஆனால் டபுள்ஸுங்கிறப்போ இன்னும் அதிகப்படியாக தான் இருக்கும். இதை நம்ம பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர்ஸை எடுத்தோம்னா 8 4 5 6 எடுத்தோம்னா நம்மளுக்கு இதிலேருந்து 8 4 5 8 4 6 அப்புறமா 8 5 6 அப்புறமா 4 5 6 இப்படி நம்மளுக்கு ஒரு 4 பைட்ஸ் கிடைக்கும் இதிலேருந்து. அதே மாதிரி நம்ம வந்து 8 7 5 3ன்னு எடுத்தோம்னா 8 7 5 8 7 3 8 5 3 7 5 3. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிரியும். இப்போ இதிலேருந்து ஒரு 4 இதிலேருந்து 4. இப்போ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதை நம்ம டபுளாக ரோல் பண்ணலாம் நண்பா. இது நம்மளுக்கு டபுளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டபுள் வந்து சிங்கிளாக மாறும், சிங்கிள் வந்து டபுளாக மாறும். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய குழு நண்பா. இன்றைக்கி நம்மளுடைய இந்த சாட்டர்டே 13/1/2024 நம்மளுடைய கெஸ்ஸிங். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஒரே மாதிரி நம்பர் வந்து நம்மளுக்கு ஓயாமல் வராது, ஆனால் சில நேரம் வரும்போது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும் நண்பா. அதை தான் இந்த ட்ராவலில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 13/1/2024 சாட்டர்டேக்கு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.